இந்த கால நீ கட்டிக்கிறியா? ஆமா. யாருக்கு யாரா மாமே? ஆமா. அப்படிங்கிற மாமா நேரம் பிடிக்காது. பாப்பா பெரியப்பா. ஆறுது பெரிய குண்டை. ஏய் நல்லா சொல்ல ஆறுது. அப்பனுக்கு மூத்தாளுப்பா எனக்கு பெரிய குண்டை. சரி இன்னொரு பெரிய பண்டா. ஆமா. பெரிய குண்டை. பெரிய பண்டா. பெரிய பண்டா. சித்தப்ப குண்டா. வரணும். பெரிய பாயிண்ட் போக. ஆமா. மொத்தமா பெரியப்பா. சரி பெரிய குண்டை. ஏய் பெரியப்பா எனக்கு பிடிக்காது. பெரியப்பா எனக்கு பிடிக்காது. அப்பனுக்கு அண்ணனா தம்பியா? தம்பியா. இது எந்த வகைடா பெரியப்பா? என்ன பாட்டு மகனா பெரியப்பா? பெரிய பாட்டு மகனா. எதை வச்சுடா என்ன வந்து பெரியப்பா? ஏய் டீ குடிக்கிறேன். யாருக்கு யாரா பெரியப்பாங்கற? பெரியப்பா எனக்கு பிடிக்காது. வாட்டாடா. கிடையவே கிடையாது. ஏன் நீவா? இல்லப்பா. என்ன தாத்தானால பிடிக்காது. ஒட்டிக்காரே. மூணு வாசமா. ஏன் வசனமா? அண்ணா தம்பி மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பான்னு அடிக்கிறாரு. சரி. இதனால என்னன்னு கூப்பிடுறது? இது கம்ப்யூட்டர் காலம். காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கோ. மாத்தி போட்டா 8 நோவு வருதாமே. ஏய் சொல்லக்கூடிய வார்த்தைய. அட சொல்ற வார்த்தைய. ஆமா. மாமா மச்சான்னா பிடிக்காது. காலத்துக்கு தகுந்த மாதிரி. ஆமா. 2024. ஆமா. 22. ஏய் 2024. என்ன போறீங்கற தண்ணிங்கற பைப்புங்கற திருச்சியில வச்சாச்சு. எப்படி என்ன 24 ஒரு 24ங்கற 24 டவுன்ஸ்ங்கற அவங்க சொல்லிட்டு போ எனக்கு தெரியாது. பண்ணை தண்ட முன்னிட்டு நான் இங்கிலீஷ் பேசுறது எப்படியா இருக்கும்? அந்த காலத்துல எங்க அப்பா கொண்டு பண்ணைத்துல வச்சுட்டு நான் என்ன பண்ணு அழுப்ப என்ன பேசுறேன்? என்ன படிக்க வச்சிருந்தா நான் படிச்சிருக்க மாட்டேன். அதானே. நான் படிச்சிருக்கிறேங்க. என்ன படிச்ச? டெங்கிட்டு. ஏண்டா டேய் இவன் என்ன படிச்சான்னு சொல்றான் கேளுடா. என்னடா படிச்ச? டெங்கிட்டு. டேய் என்ன படிச்சப்பா? டெங்கிட்டு. டெங்கிட்டுன்னு ஒரு படிப்பு இருக்குதா? டெங்கிட்டா? அவன் வேற மாதிரி சொல்றான், நீ வேற மாதிரி சொல்ற. ஒழுங்கா சொல்லு. பத்தாவதுன்னா என்ன? டெங்கிட்டு. என்ன சொல்றான்? டெங்கிட்டு. நமக்கு தமிழ் தானே தெரியும். சரி அதனால காலங்கள் கம்ப்யூட்டர் காலம். காலம் மாறி போச்சு. ஆமா. இப்பெல்லாம் என்னடா தம்பி நினைக்கிற? நீங்க எல்லாம் அந்த காலத்துல என்ன கேள்ற? அந்த காலத்துல பொழைச்ச பொழப்பு எப்படி இருக்கும்? எப்படி? இப்பெல்லாம் எப்படி தெரியுமா? பட்டன் சிஸ்டம் போய் நேவர் செல்லு வந்துருச்சு. ஆனா டச் செல்லு இங்க அடிச்சா அமெரிக்காவில் நடக்கிறது என்னன்னு தெரியுதுடா. அங்க கன்னியாகுமரியில் அடிச்சா அமெரிக்காவில் தனியாகுது. ஆமா. தனியாகுதா? அங்க நடக்கிறது பூரா இங்க தெரியுது. ஆமா. அந்த அளவுக்கு காலம் மாறி போச்சு. செல்லுபோன் வந்துச்சு. லவ் மேட்ரி அதிகமா போச்சு. கூட்டெல்லாம் கிளவிலாம் கூட்டிட்டு வர ஆரம்பிச்சுட்டா. இப்படி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளவிக்கும் செல்போனுக்கும் என்னையா இருக்கு? அந்த காலத்துல பூத்தியா மாப்பிள்ள வைக்கிறதுனா முன்னாட்ட 2 பேர் ஒரு ஆள் அனுப்பணும் 10 ரூபா கொடுத்து அந்த அக்கால வர சொல்லு அப்படின்னு. ஆமா அப்படி இல்ல. ஏரி வர உட்காந்தாலும் ஹலோ இந்த ஏரி வேலை செஞ்சு அந்த குளிக்கு வாடினா கிளீனா வந்துருவான். என்ன போட்டு புதைக்கிறதுக்கா? இல்ல தெங்கிட்டுக்கு. சரி அதனால காலங்க மாறி போச்சு. பொய்க்கு பித்தலாட்டம் அதிகம். ஆமா. என்ன செல்லுலையா? போன் வந்துச்சு பொய் அதிகம். ஏடா பொய் பேசுறாங்க போன்ல. சேலத்துல இருப்பான். பொங்கலாவரம் வந்துட்டம்மா. ஏகப்பட்ட பித்தலாட்டம் பண்ண இருப்பான். சரி பொங்கலாவரத்துல இருக்கிறோம். அப்புறம் 3 மணி நேரம் உட்காந்துட்டு புண்ணியகிட்டு போக வேண்டியதுதான். அதனால அந்த அளவுக்கு மாறி போச்சு. ஆமா. யாருக்கிட்ட சென்றிருக்கிறதுனே தெரியல. ஆம்பளை பொம்பளை அதாவது தெரியல. இல்லைங்க கிளம்பி நாளைக்கு சாவரவங்க கூட செல்போன் தான். போன் அடிச்சா என்ன பண்ண? கையில வைக்கிறதுல பையில வைக்கிறதுல சாக்கிட்டுக்குள்ள வச்சுக்கிறான்.
அடியே பாதுகாப்பா இருக்கு. ஆனா போன் ரிங்கானா அரை மணி நேரம் ஆகுது போன் எடுக்க. என்னடா சாய்க்கிட்டுக்குள்ள இருக்கிற போனை எடுக்கிறதுக்கு அரை மணி நேரம். அந்த அளவுக்கு வளர்த்து வச்சுக்கிறா உள்ள முளை பண்ணாதே அது சுத்திக்குது. ரிங் அடிச்சது எப்படி எடுக்கிறா? அது கை விட்டுக்கிட்டே தொலைவில் அடித்தா பண்ணாடுக்குள்ள எடுக்கிற மாதிரி. அப்பா பெரிய பிரச்சனையாட்டு. பெரிய பிரச்சனைங்க. ஆம்பளை பொம்பளை தெரியறதில்ல. ஏன் என்ன சொல்ற? என்ன அதை ஏங்க சொல்றீங்க? கலெக்டருக்கு படிச்சவனும் சுடிதார் தான். சுடிதார் போட்டுக்கிட்டான். கள்ளக்கா புடுங்க போறவனும் சுடிதார் தான். சுடிதார் தான். இன்னைக்கு யாரு கலெக்டர் யாரு கள்ளக்கா புடுங்குறவனு தெரியல. கண்டுபிடிக்க முடியல. ஆமா ஆம்பளை பொம்பளை தெரியாத அன்னைக்கு ஓமனூர்ல அடி வாங்கிருப்பேன். என்ன சமாச்சாரம்? ஏதாவது திருடியா? திருடி இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு 20 வயசு பிள்ளை. ஒரு 20 வயசு பிள்ளை இருப்பா. அது கிப்பி முடி மாதிரி இவ்வளவு முடி. ஆனா முடி அந்த காலத்து பொம்பளைங்களுக்கு வளர்த்தியா இருக்கு. நட்டு ஜன பின்னி போடுவாங்க. ஆமா இப்பெல்லாம் தோலை கட் பண்ணி போடுறாங்க. கட் பண்ணிக்கிறாங்க. போட்டுக்கிட்டாளா ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் ஒரு பேக் தோல்ல ஒரு பேக் இருக்கும். ஆமா அது காசு இருக்குதா இல்லையா தெரியாது. ஆனா எனக்கு ஆம்பளை பையன் மாதிரி தான் தெரியும். அப்புறம் நீ என்ன பண்ண? நான் தூக்க நினைப்புல போய் கண்ணு கொங்கனா வரம் போற பஸ் எதிரான்னு இப்படி தட்டே. நீ நெசமா அடிச்சு போடுவாங்க. அவங்க நெஞ்சு மேல தட்டன்னா இது 100 ரூபாய்க்கு 2 தலைவாணி மாதிரி மெது மெது நிற்கிது. ஆம்பளை பொடம்பொடுன்னு கேட்கும். என்னமா 1.5 கிலோ சதையாட்டம் வருது அப்படின்னு பார்த்தா அது நெஞ்சு உயரமாக்குது. கை வாங்கினா கப்புடு குடிச்சுக்கிட்டு என்னக்கா அதை பிடிச்சி மழைய பிடிக்காத. அதனால காலங்கள் மாறிவிட்டது. யாருக்கிட்ட என்ன இருக்குதுன்னா தெரியல. கண்டுபிடிக்க முடியல. அந்தந்த காலத்துக்கு மாதிரி தகுந்த மாதிரி பேசிக்கணும் அப்படிங்கிற. ஆமா கேடா புண்டை அப்படி சொல்ற அழுப்ப புண்டை. ஆமா நானா கை கொடுக்கறது நிறுத்திட்டு நீ நான் தன்னமால ஆகி புடிச்சுட்டு இருக்கிற மாதிரி அப்ப புடிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சா உருண்டையா. அதனால அதான் இப்ப செஞ்ச வேலையை மறக்க முடியல. அண்ணா தம்பி மாமா மச்சான்னு அடிக்கிறேன். சரி இப்படி கூப்பிட்டா கை கொடுக்குறீ என்ன? அண்ணாம்பா எங்க அப்பா சம்பாரிச்சு சொத்துல பங்கு இருக்குதுறாங்க. ஒரு முறைய அண்ணாம்பா எங்க அப்பா சம்பாரிச்சு சொத்துல எனக்கு பங்கு இருக்குது குடுறாம்பா. இல்ல சித்தப்பா பெரியப்பான்னு கூட கூப்பிடுவேன். நாங்க எங்க தேவத்து கோயில்ல காணியாச்சி இருக்குது. பூசை பண்ற காணியாச்சி. அந்த காலத்துல எங்க பாட்ட காலத்துல விட்டானா காணியாச்சில எனக்கு பங்கு இருக்குதா குடும்பம். நான் ஏமாந்தோனா மாமான்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. 4 நாளைக்கு மாமா மாமான்னு வீட்டுக்கு வருவேன். பொண்ணுன்னு கேட்பேன். ஒரு டீ கடையில போய் உட்கார்றோம். 2 பேரும் எந்த பேப்பரா இருந்தாலும் ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுத்துட்டு தலை கீழ இருந்தாலும் மேல இருந்தாலும் கீழ இருந்தாலும் இப்படி 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 இப்படின்னு பொம்மையை பார்த்துட்டு ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு நீ போற நான் வாக்கல நான் போறேன். அவ்வளவுதான். நீ குடிச்சா செய்யணுமா ஜோக்கு நான் போறேன். எந்திரிச்சு போயிடுறேன். நானும் எந்திரிச்சு போயிடுறேன். அதனால இது நிலைக்கிற உறவு. அது நிலைக்காத உறவு. சரிண்ணா? அதனால ஒரு ஒரு சின்னகாரன் சும்மா பேசிக்கிட்டே இருப்பானா. ஏன்னா இப்படியேதான் மன்றியா வாகன காட்சி குடுப்பியா? இப்படியேதான் மன்றியா வாகன காட்சி குடுக்குறியா? இப்படியே கேட்டுட்டு இருந்திருக்கிறான். தமாச்சு தான் அவன் நினைச்சுக்கிட்டான். 10 வருஷம் கழிச்சு டீ கடையில உட்கார வச்சுக்கிட்டானா. ஏன்னா டீ கடைக்காரன் உனக்கு தெரியுமா தெரியாதா? இந்த ஆள் நான் கடன் கேட்டுக்கிட்டு ஏன்னா உனக்கு தெரியுமா இல்லையா? டீ குடிக்கிறவங்க எத்தனை பேரு? ஏன்னா உனக்கு தெரியுமா இல்லையா? ஏன்னா உங்ககிட்ட எப்படா கடன் வாங்கினேன்? கடன் வாங்கினா அன்னைக்கே சொல்லணும்ல. 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ கொடுத்தோன்னா 10,000 கொடுத்தா கொடுத்தாங்க. வட்டி முதலும் போட்டு கட்டி தான் நிறுத்தினானோ. நாம பேசுறோம்ல நெசமாலுமே நடந்து போச்சு. அப்படியா? ஆமா உன்னை பார்த்து ஓடினையா என்ன ஒரு ஆள் மட்டும் ஓடிக்கிறேன். நீ ஓடி யாருப்ப அணிஞ்சு பாரி ஓடி சாவார ஓடி அண்டா துண்டா ஓடி அண்டா துண்டா ஓடி மக்களகர ஓடி ஓடி ஓடி
ஓடி ஆக்கலாங்கிற நீ கோழி வாக்கலாங்கிற. நானா அப்படி சொன்ன கோழி ஆக்கலாம்னு சொன்னேன். ஓடியா இருக்காங்க. பச்சை நல்ல ஜோரா இருக்கலாம். ஆமா. கோழி ஆக்கலாம். நல்லா நல்லா. யாருக்கு யாருடா ஓடியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா? நான் வந்த காலாங்காட்சி நிறுத்தேன். அது கூத்து பார்க்க வந்த காலரா. அதே ஆடுதானா? ஊத்து பார்க்க வந்த காலம். வந்த காலம் இப்படி நெட்டுக்குது இல்ல, அது கூத்து பார்க்க நடந்து வந்த காலு. சொன்ன கோபத்துல எனக்கு வந்த கால் மாதிரியா தெரிஞ்சு. ஐயோ, நல்ல காலம் மடக்கி விட்டு உட்காந்து. யாருக்கு யாரையா ஓடி? நான் ஓடி கிடையாது. ஓடி இல்லைங்கிற. ரெண்டு பேருக்கு நடுவுல பிறந்த நடுவு. ஓ இருவாளுக்கு மத்தவள் இருவாளுக்கு நடு நடுவத்துல பிறந்தாள். ஆமா, அச்சுல மாறி. ஆமா. சரி சரி. அதனால பங்கார போனீங்க. பங்கார கோணிங். பங்கார கோணிங் நான் எப்படி பண்றேன்? மாசத்துல ஒரு நாளைக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு விளக்கையும் ஆஃப் பண்ணு. அம்மாவாசி நாளுப்பா. ஆமா, அம்மாஜி நாள் இருக்கு தானே. அம்மாவாசி நாள்ல ஒண்ணு எவ்வளவு ரூபாயா? சாப்பாடு கொடுக்குறா. நீங்களே இல்லைன்னா இந்த பள்ளிக்கூடத்துல உட்காந்து